ஓகே, சரி வாங்க. இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தனித்தனியா எது அவங்களுடைய லைஃப் ஸ்டோன், எது அவங்களுடைய லக்கி ஸ்டோன், எது அவங்களுடைய பாகிய ஸ்டோன், அது எந்த விரல்ல போடணும், அந்த மோதிரமா போடணுமா, பெண்டண்டா போடணுமா? ஏன்னா மேக்சிமம் இந்த லைஃப் ஸ்டோன், லக்கி ஸ்டோன் இதெல்லாம் வந்து மோதிரமா தான் போடணும். அது எந்தெந்த விரல்ல போடணும், யார் யாருக்கு எது லைஃப் ஸ்டோன், எது லக்கி ஸ்டோன், எது பாகிய ஸ்டோன் அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்த்துருவோம். சரி, ஓகே. இப்போ வாங்க. மேஷ ராசிக்காரங்களுக்கு லைஃப் ஸ்டோன் ரெட் கோரல். இந்த ரெட் கோரல் வந்து அவங்க ரிங் ஃபிங்கர் வலது கை மோதிர விரல்ல போடணும். அதுக்கு அடுத்தது லக்கி ஸ்டோன். லக்கி ஸ்டோன் இவங்களுக்கு ரூபி வலது கை மோதிர விரல்ல போடணும். அண்ட் பாக்ய ஸ்டோன் மேஷராசிக்காரங்களுக்கு பாக்ய ஸ்டோன் எல்லோ சஃபேர், அதாவது புஷ்பராகம்னு சொல்லுவாங்க. கனக புஷ்பராகம் எல்லோ கலர்ல இருக்கும். அந்த புஷ்பராகம்லாம் இப்போ ஏகப்பட்ட ரேட். ஒரு 2 கேரட்டு 1 கேரட்டு இப்போ 85,000 ரூபா, 90,000 ரூபா, 1,00,000 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. பட் நீங்க புஷ்பராகம் போட முடியல, எனக்கு அவ்வளவு வசதி இல்லை அப்படின்னாலும் நீங்க அதுக்கு ஆல்டர்னேட் ஸ்டோனா சிட்ரின் அப்படின்ற ஒரு கல் இருக்கு, எல்லோ சிட்ரின் ஒரு கல் இருக்கு, அது போட்டுக்கலாம். அது கம்மி தான், அது ஒரு கொஞ்சம் நார்மலான ரேட்லேயே கிடைக்கும், அது போட்டுக்கலாம். ஸோ மேஷராசிக்காரங்களுக்கு லைஃப் ஸ்டோன் கோரல், லக்கி ஸ்டோன் ரூபி, பாக்ய ஸ்டோன் எல்லோ சஃபேர். ஓகே, அடுத்தது ரிஷபம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு லைஃப் ஸ்டோனே டைமண்ட். லைஃப் ஸ்டோனே டைமண்டு. இந்த டைமண்ட் வந்து என்ன காஸ்ட்னு உங்களுக்கேவும் தெரியும். என்னால் டைமண்ட் அவ்வளோ காசு போட்டு வாங்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க ஜிர்கான்னு ஒரு ஸ்டோன் இருக்கு. டைமண்டுக்கு ஆல்டர்னேட் ஸ்டோன் தான் ஜிர்கான். இந்த ஸ்டோன் நீங்க போட்டுக்கலாம். என்ன டைமண்ட் பயங்கரமான ஒரு எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்னா இது கொஞ்சம் நார்மலா இருக்கும். ஆக மொத்தம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சமாளிக்கிற அளவுக்கு ஜிர்கானும் வேலை செய்யக்கூடியது தான், போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. டைமண்ட் போடணும்னா ஏதோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு, இப்போ ஒரு கேரட் போட முடியாது அப்படின்னா ஒரு 10 சென்ட் 5 சென்ட் அந்த அளவுக்காவது போட்டுக்குங்க, ஓரளவுக்கு எஃபெக்ட் கிடைக்கும். என்னன்னா டைமண்ட் போடுறதுக்கு முன்னாடி கேளுங்க. அதாவது தோஷம், கடையில போயிட்டு நீங்க டைமண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த டைமண்ட் வந்து தோஷம் இல்லாத டைமண்டா அப்படின்னு கேளுங்க. அவங்க வந்து கடையில வச்சிருக்கிறதெல்லாம் தோஷம் இல்லாதது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது என்ன தோஷம், பழைய பஞ்சாங்க மாதிரி பேசுறீங்களே அப்படின்னு கேட்காதீங்க. இந்த தோஷம் அப்படின்னா எந்த ஒரு ஜெம்ஸ்டோனுக்கும் அதோடைய ஹார்ட்னஸ் அண்ட் கிளாரிட்டி உள்ள இந்த கல் உருவாகுது இல்லையா, கல் உருவாகும் போது இந்த டைமண்டும் அப்படிதான் கார்பன் இறுகி 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 அந்த ஸ்டோனா மாறும், ஒரு கடினமான ஒரு கல்லா மாறும்போது அதுக்குள்ள, அதாவது அந்த கார்பன் எல்லாம் பயங்கரமா மெச்சூர் ஆனாதான் அந்த டைமண்ட் ஃபார்ம் ஆகும். சப்போஸ் அதுக்குள்ள வந்து 1-2 கார்பன் துகள்கள் வந்து அப்படியே இருக்கும்னா அது மெச்சூர் ஆகாம டைமண்டா மாறாம அப்படியே இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா கல்லுடைய வேலை என்ன, ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சொன்னதுதான், அதாவது அந்த ரிஃப்ராக்ஷன், ஒளி ஊடுருவல். அதனாலதான் மோதிரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை இருக்கும். இந்த ஜெம்மு கீழே வந்து ஹோல் வச்சிருப்பாங்க. மோதிரம் செய்யும் போது கவனமா வச்சுக்கோங்க, ரிங்கில் கீழே ஓட்டை இருக்கணும். அப்பதான் ரிங்கா இருந்தாலும் பெண்டண்டா இருந்தாலும் கீழே இந்த ஹோல் இருக்கணும். அப்பதான் அந்த ரேஸ் இதில் பாஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த டைமண்ட் உள்ள லைட்டு போகும்போது அதோடைய ரிஃப்ராக்ஷன், ஒளி விலகல் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும்னா உள்ள இருக்கிற ப்ரீமெச்சூர்டு கார்பன் பார்ட்டிகல்ஸ், அதாவது அந்த கார்பன் பார்ட்டிகல் புள்ளி புள்ளியா இருக்கும், இல்லை சில இது வந்து இருக்கும்போது உள்ள நடுவில் கேப் இருக்கும், கல் ஷேப் பண்ணும்போது பட்டை தீட்டும் போது உள்ள கிராக் விழுந்திருக்கும், இல்லை மேலே கிராக் விழுந்திருக்கும். அப்போ என்ன ஆகும்னா இந்த ஒளி ஊடுருவலோ ஒளி விலகலோ சரியா நடக்காது. அப்போ உங்களுக்கு அது வந்து ஒன்று எஃபெக்டே கொடுக்காம இருக்கலாம், இல்லைன்னா நெகட்டிவ் எஃபெக்ட் கொடுக்கலாம். அதனாலதான் அதுதான் தோஷம் இல்லாதது அப்படின்னு சொல்றாங்க. லாஜிக் சயின்டிஃபிக்கா பார்த்தா இதுதான் ரீசன், இதுதான் இது. பட் அவங்க லாங்குவேஜ்ல அப்படி சொல்லும் போது இது தோஷம். ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு லைஃப் ஸ்டோன் டைமண்ட் வந்து மிடில் ஃபிங்கர்ல போடணும், ரைட் ஹேண்ட் மிடில் ஃபிங்கர்ல போட்டுக்கணும். அடுத்தது எமரால்டு, லக்கி ஸ்டோன் எமரால்டு. இப்போ இந்த டைமண்டுன்னு சொல்லும் போது முதல்ல நல்ல வசதி இருக்கிறவங்களா இருந்தாலும் முதல்ல ஒரு சின்ன அளவிலான டைமண்ட் போடுங்க, ஒரு 6 மாசம் போடுங்க. போட்டு அது எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, ஏன்னா சில பேருக்கு டைமண்ட் ஒத்துக்காதுன்னா அவங்களுடைய பாடி மெட்டபாலிசம் வேற மாதிரி கூட இருக்கலாம். திடீர்னு ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் டைமண்டை ஒரு கம்மியான அளவுல ஒரு டைமண்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா அதிக அளவிலான டைமண்டை போட்டுக்குங்க. அடுத்தது ரிஷபராசிக்காரங்களுக்கு லக்கி ஸ்டோன் எமரால்டு வந்து ரைட் ஹேண்ட் லிட்டில் ஃபிங்கர். எமரால்டு கிரீன் ஸ்டோன் வந்து எப்பயுமே இந்த லிட்டில் ஃபிங்கர்ல தான் போடணும், சரியா? எமரால்டு வந்து இந்த லிட்டில் ஃபிங்கர். அடுத்தது பாக்ய ஸ்டோன்.
ரிஷப ராசிக்காரங்களுக்கு பாக்ய ஸ்டோன் ப்ளூ சஃபயர். ப்ளூ சஃபயர் மிடில் ஃபிங்கர்ல போடணும். இந்த டைமண்டும் ப்ளூ சஃபயரும் ஒரே ரிங்கா செஞ்சு மிடில் ஃபிங்கர்ல போட்டுக்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி மேஷ ராசிக்காரங்களும் கோரலும் ரூபியும் ஒரே ரிங்கா செஞ்சு இந்த மோதிர விரல்ல போட்டுக்கலாம். உங்களுக்கு நிறைய வசதி இருந்ததுன்னா 2 மோதிரமா செஞ்சு கூட போட்டுக்குங்க. ஆனா இந்த மாதிரி இடைஞ்சலா இருக்கும். நான் போட்டிருக்கேன் இல்லையா, இடைஞ்சலா இருக்கும். அதனால நீங்க மோதிரம் செய்யும் போதேவும் ஒரே மோதிரமா செஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரே மோதிரமா இந்த மாதிரி 2 கல் போட்டுருக்கும் பாருங்க. இப்போ இது 2 மோதிரம் இருக்கா, இடைஞ்சலா இருக்கா, கொஞ்சம் இது முன்னா ஒரே கல், ஒரே மோதிரத்துல 2 கல் போட்டுக்கலாம். அடுத்தது மிதுன ராசிக்காரங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு லைஃப் ஸ்டோன் வந்து எமரால்டு. எமரால்டு இந்த சின்ன விரல்ல போட்டுக்கணும், குட்டி விரல். அடுத்தது லக்கி ஸ்டோன் டைமண்ட். பாக்ய ஸ்டோன் ப்ளூ சஃபயர். ப்ளூ சஃபயரும் டைமண்டும் ஒரே மோதிரமா செஞ்சு நடு விரல்ல போட்டுக்கோங்க. அடுத்தது கடகம். கடகராசிக்காரங்களுடைய லைஃப் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா முத்து. முத்து ரைட் ஹேண்ட் ரிங் ஃபிங்கர்ல போட்டுக்கணும். முத்து. அவங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு லக்கி ஸ்டோன் பார்த்தீங்கன்னா எல்லோ சஃபயர். எல்லோ சஃபயர் ஆள்காட்டி விரல்ல போடணும். பாக்ய ஸ்டோன் கடகராசிக்காரங்களுக்கு கோரல். கோரல் ரைட் ஹேண்ட் ரிங் ஃபிங்கர்ல போட்டுக்கணும். இப்போ இந்த கோரலும் முத்தும், அதாவது ரெட் கோரல் முத்து, இது ரெண்டுமே இந்த ரைட் ஹேண்ட் ரிங் ஃபிங்கர்ல போட்டுக்கலாம், ஒரே மோதிரமா செஞ்சு போட்டுக்கலாம். அண்ட் ஆள்காட்டி விரல்ல எல்லோ சஃபயர் போட்டுக்கணும். சரியா? அடுத்தது சிம்ம ராசிக்காரங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு லைஃப் ஸ்டோன் ரூபி, லக்கி ஸ்டோன் எல்லோ சஃபயர், பாக்ய ஸ்டோன் கோரல். இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு சிம்ம ராசிக்கு ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால சிம்ம ராசிக்காரங்க இமீடியட்டா ஸ்டோன் வாங்கி போட்டுக்குங்க. இதுதான் சொல்ல முடியும், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஸோ இப்போ இவங்களுக்கு ரூபியும் கோரலும் ஒரே ரிங்கா செஞ்சு ரைட் ஹேண்ட் ரிங் ஃபிங்கர்ல போட்டுக்குங்க. எல்லோ சஃபயரை ரைட் ஹேண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆள்காட்டி விரல்ல போட்டுக்குங்க. அடுத்து கன்னி ராசிக்காரங்களுக்கு லைஃப் ஸ்டோன் எமரால்டு, லக்கி ஸ்டோன் ப்ளூ சஃபயர், பாக்ய ஸ்டோன் டைமண்ட். இப்போ டைமண்டும் ப்ளூ சஃபயரும் ஒரே மோதிரமா செஞ்சு ரைட் ஹேண்ட் மிடில் ஃபிங்கர்ல போட்டுக்கோங்க, நடு விரல்ல. எமரால்ட இந்த சின்ன விரல், குட்டி விரல் இருக்கு இல்லையா, ரைட் ஹேண்ட் குட்டி விரல், அதுல போட்டுக்கோங்க. அடுத்து துலாம் ராசிக்காரங்க லைஃப் ஸ்டோன் டைமண்ட், லக்கி ஸ்டோன் ப்ளூ சஃபயர். ப்ளூ சஃபயரையும் டைமண்டையும் ஒரே மோதிரமா செஞ்சு ரைட் ஹேண்ட் மிடில் ஃபிங்கர்ல போட்டுக்கோங்க. அவங்களுக்கு பாக்ய ஸ்டோன் எமரால்டு, ரைட் ஹேண்ட் குட்டி விரல்ல எமரால்ட போட்டுக்குங்க துலாம் ராசிக்காரங்க. அடுத்து